Assalamu alaikum and hi friends. Welcome to my kitchen by Fasa. எல்லாரும் நலமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் எல்லாரையும் சந்திக்கிறதுல சந்தோஷம். கடைசியாக இந்த ஊட்டு டூர் வீடியோ போட்டிருந்த டைம் நான் உங்கள்கிட்டலாம் கேட்டிருந்தேன், உங்களுக்கு விருப்பமாயிருந்தா இந்த கிச்சன் டூர் வீடியோ போடுறேன் அப்படின்ட்டு. அப்போ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கிச்சன் டூரும் காட்ட சொல்லி. அப்போ நான் இன்றைக்கி இந்த கிச்சனை தான் உங்களுக்கு நல்லா சுற்றி காட்ட போகிறேன். வீடியோ பார்க்க முந்தி கட்டாயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கிட்டேக்கிற பெல் அடையாளத்தை அழுத்தி அதில் ஆல் அப்படின்ற அந்த ஆப்ஷனையும் அழுத்திக்கோங்க. என் ஊட்டு டூர் வீடியோவில் நான் இந்த துண்டெல்லாம் காட்டிப்பேன். இது கிச்சன் ஒரு பகுதி தான், பேண்ட்ரி கிச்சனுக்கு கட்டினது. இன்னும் பேண்ட்ரி ஒன்றும் அடிக்கலை. அப்போ நான் இதில் எந்த சாமானுமே போடாமல் ஃப்ரிட்ஜை மட்டும்தான் அந்த துண்டுலுக்கு போட்டு வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் ஸ்பெஷலாக ஒரு குருவிக்கூடு என்ற அந்த வீடியோலையும் காட்டிப்பேன். அதுவும் ஃப்ரிட்ஜு மட்டும்தான் இந்த துண்டில் வைக்குது. நீங்கள் இன்னும் என் ஹோம் டூர் வீடியோ பார்க்கல அப்படின்னா அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் தாரேன், வேணுமெண்டா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கிச்சன் உள்ளுக்கு வந்த பிறகு இருக்கிற சிங்க் ஏரியா தான் இது. அப்போ இந்த கவுண்டர் டாப்பில் எப்போவுமே ஒரு ரைஸ் குக்கர் வச்சுப்பேன். தேவைப்படுற கொஞ்சம் கரண்டி, அதுக்கப்புறம் இந்த பாத்திரங்கள் எல்லாம் கழுவி கவுக்குறதுக்கு ஒரு கூடை வச்சுக்கிறேன். அதுக்கு கீழே தான் சிலிண்டர் வச்சுக்கிறேன். சிலிண்டர் நீங்கள் உள்ளுக்கு வைக்கிறத விட வெளியே வைக்கிறது தான் மிச்சம் பாதுகாப்பானது. அப்போ எனக்கு அந்த வசதி இல்லாததுனால நான் உள்ளுக்கு தான் வச்சுக்கிறேன். அதோட இந்த ஓவன், அப்போ இதுலேயும் பேக் பண்ணுறேன். நான் மிச்சமாக அடுப்புலையும் பேக் பண்ணிக்கிறேன். கழுவின இந்த பிங்கான் கோப்பை எல்லாம் காஞ்ச பிறகு நான் இந்த ரக்கில் அடுக்கி வைக்கிறேன். இது பழைய அந்த காலத்து ரக்காக இருந்தாலும் நல்ல முறையில் பாவிக்கிறதால இது வரைக்கும் புதுசு மாதிரி அழகாய்க்குது. தண்ணி படாமல் பாவிச்சோம் அப்படின்னா நிறைய நாளைக்கு பாவிக்கலும். எந்த சாமானும் எங்களுக்கு ஈக்கிறது அல்ஹம்துலில்லா போதும் அப்படின்னு நினச்சோம்டா பெருசு தான் இல்லையா? எங்களை விட கூடுதலாக ஈக்கிறவங்கள பார்க்குறத விட எங்களை விட குறைவாக ஈக்கிறவங்களோட ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா எங்களோட வாழ்க்கை நல்லா ஈக்கும். எனக்கு எப்போவுமே அப்படி வரணும், இப்படி பெருசாக செய்யணும், அந்த மாதிரி உண்மையிலே ஆசை இல்லை. இயன்ற வரைக்கும் என்னோட கிச்சனை இந்த பிளாஸ்டிக் பாவனையை குறைச்சி அறவே பிளாஸ்டிக் பாவனை இல்லாத ஒரு கிச்சனை மாற்றணும் அப்படின்றது தான் இப்போவுக்கு என் ஆசை. இன்ஷா அல்லாஹ் அப்படி மாற்றினேன் அப்படின்டா அந்த அப்டேட்டையும் உங்களோட ஷேர் பண்ணிக்குவேன். மேலே ஒரு கட்டு போட்டிக்கிறேன். அந்த கட்டில் நான் குறைவாக பாவிக்கிற பாத்திரங்கள், இந்த மண் சட்டிலையும் பெரிய மண் சட்டி, தாச்சி, அந்த மாதிரி சில பக்கெட்ஸ் அந்த மாதிரி வச்சுப்பேன். என் கிச்சன் ஒரு பெரிய மாடியூலர் கிச்சன் அப்படியெல்லாம் இல்லை. ஆனால் என் கிச்சன் எனக்கு அவ்வளோ விருப்பம். என்னால் எவ்வளோ நீட்டாக அழகாக வைக்கலுமோ அந்தளவுக்கு நான் வச்சிக்கிறேன். அடுத்தது கொஞ்சம் பக்கெட்ஸில் என்னடா பேரொட்டி வச்சிக்கிறேன்ட்டு பார்க்குற வைக்கணும். அது நான் மாதம் வாங்குகிற இந்த மளிகை சாமான்னு சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் சின்ன சின்ன பக்கெட்ஸில் போட்டது போக மிச்சத்தை இப்படி அடைச்சி அதில் பேர் ஒட்டி வச்சிக்கிறேன். அப்போ அந்த மாதிரியே மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா அழகாய்க்கும். அப்போ அதில் குறைய கொள்ள எங்களுக்கு மாதம் இல்லாத சாமானை பார்த்து வாங்கிக்கலும். அதோட தேவையான ஷாப்பிங் பேக், கவர் அதெல்லாம் அந்த பக்கெட்லேயே தான் போட்டு வச்சுக்கிறேன். எந்த நாளும் ஒரு ஈரப்புடவையால் இப்படி லேசாக தொடச்சி விட்டாலே தூசி பிடிக்காமல் அழகாய்க்கும். வளமையாக பாவிக்கிற அந்த மசாலா பொருட்கள், கொச்சிக்காய், சரக்கு, மஞ்சள் அதெல்லாம் அந்த சோப்பு கலர் அந்த ரக்கில் வச்சுக்கிறேன். அதோட இந்த கரண்டி சாமான், கொழுகிற சாமான் எல்லாம் கொஞ்சம் இங்கிட்டு கொழுகி வச்சுக்கிறேன். அப்போ இப்படி தான் இந்த கிச்சனிக்கும். ஓரத்தில் ஒரு சின்ன கட்டொண்டிக்கிறேன். அதில் நான் குறைவாக பயன்படுத்துகிற வாசனை திரவியங்கள், ஸ்பைசஸ், பிரியாணிக்கு பயன்படுத்துகிறது அந்த மாதிரி சாமானெல்லாம் வச்சுப்பேன். அதோட இந்த மிக்சி ஜார் அதுகளையும் அங்கே தான் வைக்கிறேன்.
அப்படியே வந்தீங்க அப்படின்னா என் அடுப்பு கட்டு. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த கல் வந்து அடுப்பு கல் அப்படின்ட்டு சொல்லுவாங்க, கடைகளில் கிடைக்கும். அப்படின்னா அடுப்பு கல்லுன்னு கேட்டாலே கொடுப்பாங்க. அப்படி இல்லாட்டியும் பரவாயில்ல, செங்கல் கல் வச்சு கூட தாராளமாக அடுப்பு செஞ்சுக்கலும். ஆனால் செங்கலை நல்லா மண்ணால் மொழுகி விட்டுறணும், இல்லாட்டி அவசரமாக வெடிச்சிடும். இந்த அடுப்பு கல் பாவிச்சோம் அப்படின்னா இது லேசில் வெடிக்காது, நிறைய நாளைக்கு பாவிக்கும். அதோட கொஞ்சம் மண் சட்டிகள் எல்லாம் அப்படி அங்கேயே கவுத்து வச்சுப்பேன், எடுக்க லேசாய்க்கும் அப்படின்றதுக்காக வேண்டி. அடுத்தது இந்த சின்ன சின்ன பக்கெட்ஸில் சீனி, பருப்பு, மா அந்த மாதிரி சாமானெல்லாம் போட்டு வச்சுட்டு இந்த அடுப்பு கட்டுக்கு கீழே அன்றாடம் பாவிக்கிற கொஞ்சம் பாத்திரங்கள், சட்டி, தாச்சி அந்த மாதிரி வச்சுப்பேன். அதோட அந்த ஓரத்துலேயே ஒரு ரக் வச்சு வெங்காயம், வெள்ளைப்பூடு அந்த மாதிரி சாமானெல்லாம் வச்சுப்பேன். டீ தேத்தனி ஊற்றுறதுக்கு தேவையான பால், சீனியும் கூட அந்த ரக்கில் கொஞ்சம் வச்சுக்கிறேன், இன்னும் சின்ன பக்கெட்டுக்கு மாற்றி. அப்போ அவ்வளோதான், வேறு ஸ்பெஷலாக எனக்கு கிச்சனில் ஒன்றுமே இல்லை. மிச்ச நாளாக வந்து எந்த ரெசிப்பியும் உங்களோட ஷேர் பண்ணலை. அப்போ இன்றைக்கு ஒரு ரெசிப்பியும் இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். முந்தி நான் சின்ன புள்ளி ஐக்கலை உம்மாட்ட போய்த்து பசி அப்படின்னு கேட்டால் உம்மா வந்து அரிசி வறுத்து வச்சு அவசரமாக அதால் அக்கலை பிடிச்சி தருவாங்க. அப்படி இல்லாட்டி இடியாப்பத்தை காய வச்சு வச்சுப்பாங்க, அதை பொறிச்சு பானி ஊற்றி தருவாங்க. அப்படி இல்லாட்டி அரிசி மாவை நல்லா வறுத்து வச்சுட்டு நல்லா பானி போட்டு சீனி புட்டு செஞ்சு தருவாங்க. அப்போ அவ்வளோ அடிப்படை வசதிகள் குறைவாக இருக்கிற அந்த காலத்திலே எங்களோட உம்மாகள்கிட்ட நாங்கள் ஆரோக்கியமாக சாப்பிட்டிக்கிறோம் இல்லையா. ஆனால் இப்போ வந்து எவ்வளோ வசதிகள் ஈந்தும் நானே வந்து குத்த உணர்ச்சியாக ஃபீல் பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னா, என் புள்ள வந்து பசின்னு கேட்கக்கல மிச்சமாக நான் சொல்லிக்கிறேன், அந்த பக்கெட்டில் பிஸ்கட்டிக்கும் போய்த்து சாப்பிடுங்க அந்த மாதிரி. அப்போ அதை நினச்சி பொறவு நிறைய குத்த உணர்ச்சியாக ஃபீல் பண்ணுவேன் நான். இப்போ அதுக்கு பொறவுலேருந்து இந்த கடையில் வாங்குறத குறைச்சி இயன்ற அளவுக்கு வீட்டில் செஞ்சு கொடுப்பேன் பிள்ளைகளுக்கு. அப்படி ஒரு ஈவினிங் ஸ்நாக் தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இது வந்து ஆட்டாமா போட்டு லேசாக செய்யக்கூடிய ஒரு கப் கேக் ரெசிபி. முதலாவது பட்டர் அப்படி இல்லாட்டி மாகரின் ஃப்ரிட்ஜிலேருந்து வெளியே எடுத்து வச்சு நல்லா சாஃப்டான பிறகு சேர்த்துக்கோங்க. அதோட சீனி சேர்த்து ரெண்டையும் நல்ல லைட் கலர் வர வரைக்கும் அடிச்சுக்கணும். இது வந்து புள்ளகள் பசி அப்படின்னு கேட்கக்கலே உங்களுக்கு அவசரமாகவே செஞ்சு கொடுத்துடலும். ஓவன் இல்லாட்டியும் பரவாயில்ல, அடுப்பில் கூட பேக் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி இதை ஓவனில் தான் பேக் பண்ண போகிறேன். என் கப் கேக் ட்ரே வந்து பெருசி அப்படின்றதுனால அதை வைக்கிறதுக்கு என்கிட்ட பெரிய சட்டி இல்லை. அப்போ நீங்கள் எந்த கேக்குக்கு அடிக்கிறண்டாலும் பட்டரையும் சீனியையும் நல்ல ஒரு லைட் கலர் வர வரைக்கும் அடிச்சு எடுத்துக்கணும். இப்போ இப்படி நல்லா லைட் கலராக அடிப்பட்ட பிறகு முட்டை சேர்த்துக்கணும். நான் பேக்கிங் செய்கிற என் வீடியோஸில் எல்லாத்துலேயும் சொல்லிப்பேன், நீங்கள் கேக்குக்கு முட்டை சேர்க்குறதா இருந்தால் எப்போவுமே ஒரு முட்டையாக சேர்த்துக்கணும். எல்லா முட்டையும் ஒன்றுக்கு போட்டு அடிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அடிக்காமல் விடுற சில முட்டை துண்டுகள் வேறையாக பேக் ஆகி உங்களோட கேக்கில் வந்து சரியான ஒரு பிலால் வாசம், முட்டை வாசம் வந்து வரும். அப்போ நீங்கள் என்னத்துக்கு பேக் பண்ணுறதுக்கு முட்டை போடுறதா இருந்தாலும் ஒண்டொண்டா சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா அடிப்பட்ட பிறகுதான் அடுத்த முட்டையை சேர்க்கணும். முக்கியமாக இந்த சைடுகளை வந்து ஒரு கரண்டியால் நல்லா வலிச்சு விட்டு அதையும் நல்லா அடிச்சு விட்டுறணும். அப்போ நான் உங்களுக்கு உறுதியாக சொல்கிறேன், இன்ஷால்லா நீங்கள் இந்த மாதிரி அடிச்சிங்க அப்படின்னா உங்களோட கேக்கில் வந்துட்டு முட்டை வாசம் நீங்கள் வெனிலா எசன்ஸ் சேர்க்காட்டியும் வரவே வராது. இப்போ இந்த முட்டை, பட்டர், சீனி இதைத்தான் நாங்கள் நல்லா இப்படி பஞ்சு மாதிரி வர வரைக்கும் அடிச்சுக்கணும். விரமாக போட்டு நாங்கள் அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க கொஞ்சம், உங்களுக்கு அந்த வாசம் விருப்பம் அப்படின்னா. இப்போ நான் முந்தைய சொல்லி இந்த மாதிரி இன்றைக்கி ஆட்டாமல்
அதோட கொஞ்சமாக மைதா. நாங்கள் ஸ்ரீலங்காவில் கோதுமை மாண்டு செல்லுவோம் தானே, அந்த வெள்ளமா தான் மைதாமா. அதுவும் கொஞ்சமாக சேர்த்திக்கிறேன். உங்களுக்கு விருப்பம்டா இந்த ரெசிபி ஆட்டா மட்டும் அப்படி இல்லாட்டி மைதா மட்டும் வச்சு செய்யலும். அதோட கொஞ்சம் பேக்கிங் பவுடர் போட்டு ஒரு தடவை வடிச்செடுத்துட்டாலே போதும். இப்போ இந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஏற்கனவே அடித்து வச்ச அந்த பேட்டருளுக்கு போட்டு ஒரு விஸ்க் வச்சு அப்படி இல்லாட்டி ஒரு கரண்டி வச்சு கட்டி இல்லாமல் கலந்து விட்டுறணும். இது கொஞ்சம் நல்லாவே இருக்க வைக்கிறதால இடைக்கிட கொஞ்சம் பால் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி செய்கிற ரெசிபீஸ்ட அளவுகள் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் தந்திப்பேன். டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னா என் வீடியோக்கு கீழே குட்டியாக ஒரு அம்பு குறிக்கும். அதை அழுத்தி பார்த்தீங்க அப்படின்னா உள்ளுக்கு நான் எல்லாம் டைப் பண்ணி வச்சுப்பேன். நான் தந்திக்கிற அளவுக்கு உங்களுக்கு சரியாக 12 கப் கேக் வந்து செய்யலும். நாங்கள் இந்த மாவை போட்டு அளவுக்கு மிச்சம் பீட்டரால் அடித்தோம் அப்படின்னா கேக் வந்து அடைஞ்சிரும் பொங்காமல். அதோட நான் இன்றைக்கு கொஞ்சம் கஜு வீட்டிலே செஞ்ச டூட்டி ஃப்ரூட்டி ரெசிபி வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்கையும் தாரேன் பார்த்துக்கோங்க. அதோட காய்ந்த திராட்சை சேர்த்திக்கிறேன். உங்களுக்கு இதெல்லாம் உங்களோட விரும்பின அளவு சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் போட்டு நல்லா கலக்கின பிறகு இந்த பேட்டரோட கன்சிஸ்டன்சி, இந்த மாக்கலவையோட பதம் வந்துட்டு இப்படி இருக்கமாக தான் நிற்கணும். அப்போ உங்களோட கப் கேக் கப்புள்ளுக்கு 3/4 பங்கு வர அளவுக்கு நிரப்பிக்கோங்க. ஃபுல்லாக நிரப்பினீங்க அப்படின்டா வடிஞ்சு போய்த்திரும். இப்போ 3/4 பங்கு நிரப்பினாண்டா அது பொங்கி வரக்கெல்லாம் சரியாக வரும். இப்படி நல்லா தட்டிக்கோங்க 3 முறையாவது. தட்டிட்டு 180 பாகை செல்சியஸ் 20லேருந்து 25 நிமிஷம். அப்படி இல்லாட்டி உங்களோட ஓவன் பொறுத்து சூட்டளவு நேரளவு வித்தியாசப்படையிலும். மேலால் லைட்டான ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வரக்கலே இறக்கிடுங்க. அப்போ கீழ்த்துண்டு சரியாக பேக் ஆகிக்கும். அப்படி இல்லை கலர் வந்து கூடுதலாக வரணுன்றதுக்காக வச்சிங்க அப்படின்னா கீழ்த்துண்டு தீஞ்சு போய்த்திரும். உங்களுக்கு மேலாலையும் நிறம் வரணும் அப்படின்னா மேல் நெருப்பை போட்டு லைட்டான கலர் வந்த பிறகு எடுத்துடலும். இப்போ அவ்வளோதான். எங்களோட கப் கேக் பார்த்தேன்டா ஆட்டா மாவால் இவ்வளோ சாஃப்டாக செய்யலுமா அப்படின்ட்டு நீங்கள் பிரமிச்சு போகிற அளவுக்கு சாஃப்டாகிக்கும் இந்த கேக். விருப்பம்டா மேலால் பட்டர் க்ரீம் எதுண்டாலும் வச்சு புள்ளால் கொடுக்கலும். இல்லை இப்படியே சாப்பிட்டா கூட அவ்வளோ ருசியாக டேஸ்ட்டாக ஆரோக்கியமாக்கும். 7 மண்டா இந்த ரெசிப்பியை கட்டாயம் முயற்சி செஞ்சு பாருங்கள். இது வரைக்கும் நீங்கள் செஞ்ச கப் கேக்குகளை விட வித்தியாசமாக டேஸ்ட்டாக அவ்வளோ சாஃப்டாகிக்கும். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கட்டாயம் கமெண்ட்டில் பகிர்ந்துக்கோங்க. வளமையாக போடுற வீடியோகளுக்கு நீங்கள் தார அந்த பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் இன்னும் என்னவாவது செய்யணும் அப்படின்ட்டு என்னை உற்சாகப்படுத்துறதுக்கு வந்து அவ்வளோ ஒரு உதவி ஆயிக்குது. எல்லா கமெண்ட்ஸுக்கும் ஜஸாக்கல்லா, நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருந்திக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அளவாக சாப்பிடுங்க, அந்த அளவில் ஆரோக்கியத்தை அதிகமாக சேர்த்துருங்க. வாழ்க வளமுடன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.